குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் உங்கள் ஆகாஷ். இப்போ நம்ம ஒரு சின்ன டாய் ரைட் ட்ரெயின் தான் போயிட்டுருக்கோம். என்னது டாய் ரைட் ட்ரெயினா? சென்னையில் அதுவும் ஜூவில் எங்கே டாய் ரைட் ட்ரெயின் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வண்டலூர் ஜூ கிடையாது. நம்ம இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். ஹைதராபாத்தில் நேரு ஜுவாலஜிக்கல் கார்டனில் ஒரு டாய் ரைட் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம இந்த ஜூவை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நடந்து போயும் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பாருங்கள். ஜூவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், மானுக்கு எவ்வளோ பெரிய என்க்ளோஷர் கொடுத்துருக்காங்கன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா வகையான மானும் ஒரே என்க்ளோஷரில் இருக்குது. இங்கே பாருங்கள், எலிஃபெண்ட் என்க்ளோஷரு. இந்த ஜூவை சுற்றி இந்த டாய் ட்ரெயின் ஒரு ரைடு போயிட்டு வரும். டிக்கெட் ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ்க்கு 80 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 40 ருபீஸ். இங்கே ஒரு பெரிய லேக் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு எலிஃபெண்ட் தனியாக இருக்குது பாருங்கள். இதுவும் எலிஃபெண்ட் என்க்ளோஷர் தான். இந்த ஜூவோட டைமிங்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். மார்னிங் 8:30 AM ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 PM க்ளோஸ் ஆகுது. ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸ். அக்வேரியமுக்கு தனியாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யாராக இருந்தாலுமே 20 ருபீஸ் நம்ம தனியாக பே பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் மானுங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிராஃபி, எல்லா அனிமல்ஸையும் நம்ம ட்ரெயின்லேயே பார்க்கலாம். நடந்தும் போய் பார்க்கலாம். இந்த ஜூ மண்டே அன்னைக்கு க்ளோஸ்டு. டியூஸ்டேலேருந்து சண்டே தான் ஓப்பனாக இருக்கும். எல்லா வகையான அனிமல்ஸும் இருக்குது. லெப்பர்டு இருக்குது, ஜாக்வர், லயனு, ஆஃப்ரிக்கன் லயனு, ரைனோசரஸ், எலிஃபெண்ட், ஜிராஃபி, இந்த மாதிரி எல்லா வகையான அனிமல்ஸும் இருக்குது. ரெப்டைல் ஹவுஸ், அதே மாதிரி நாக்டர்னல் ஹவுஸுன்னு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களும் இந்த ஜூவில் இருக்குது. அங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பேர்ட் செக்ஷன் தான். இந்த ஜூவை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ப்ரைமேட் பார்க். இந்த ரீஜன் ஃபுல்லாகவே மங்கி ரிலேட்டடான கேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்குமா கார்னிவரஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அது பார்க்கவே.
இந்த ஜூவில் லயன், டைகர், பியர் சஃபாரி இருக்குது. டிக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸு, சில்ட்ரன்ஸு எல்லாருக்குமே 100 rupees. இங்கே பாருங்கள், ஒரு ஒயிட் டைகர் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம நேஷ்னல் அனிமல் அங்கே தூரத்தில் நிற்குது. இது வந்து ராயல் பெங்கால் டைகரோட என்க்ளோஷர். இதுக்கு பின்னாடி அப்படியே வந்து லயனு, ஆஃப்ரிக்கன் லயன், ரைனோசரஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு வந்து பார்க்கலாம். புலி சூப்பராக இருக்குது. இந்த ஜூவில் பக்கியும் இருக்குது. இந்த டாய் ட்ரெயினுக்கு வரணுன்னா நீங்கள் ஜூக்குள்ளே வந்த உடனே மார்னிங்கே இதை முடிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஃபுல் கூட்டமாயிடும். இந்த ஜூவை எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1963. டோட்டல் சைஸ் வந்து 380 acres. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஜூன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து கூண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. கூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அனிமல்ஸால் ஃப்ரீயாக சுற்ற முடியாது. இந்த ஜூவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூண்டுக்குள்ளே வைக்காமல் அனிமல்ஸுக்கு ஃப்ரீயாக அது காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு என்வாரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோன்ற ஒரு மோட்டிவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஜூவை க்ரியேட் பண்ணாங்க. என்க்ளோஷர் பேஸ்டாக இந்தியாவில் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஜூ இது தான். இங்கே பாருங்கள், இது வந்து ஆஃப்ரிக்கன் லயன். இந்தியாவில் ஆஃப்ரிக்கன் லயன் இருக்கிற ஒரே ஜூ வந்து நம்ம ஹைதராபாத் ஜூ தான். இங்கே இந்தியன் லயனும் இருக்குது. அதாவது அது ஏஷியாட்டிக் லயனுன்னு சொல்லுவாங்க. நான் நெக்ஸ்ட் அதை காமிக்கிறேன். நடுவில் வந்து ரைனோசரஸ் கேஜ் இருக்குது. ரைனோசரஸை பார்த்துட்டு நம்ம ஏஷியாட்டிக் லைனை போய் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ஏஷியாட்டிக் லயனு. ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஏஷியன் லயனும். இந்த கரடியை பாருங்கள், 2 காலில் நிற்குது கரெக்டாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே 2 காலில் நடந்துச்சு, எல்லாமே பண்ணுது.
இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் கரடி வந்து 2 காலில் நின்னே நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள் இந்த சாம்பார் டீலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதுவும் அந்த கொம்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எந்த ஜூலையுமே ஜிராஃபியை இவ்வளோ கிட்ட பார்த்ததில்லை. இங்கே இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது போல். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.